சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா தாமரையும் அவங்க அம்மாவும் இந்த சேதுபதி கிட்ட எவ்வளோ வீடியோ தான் தமிழ்ச்செல்வியை பற்றி காமிச்சாலும் நம்பவே மாட்றானே, இவன் தமிழ்ச்செல்வியை லவ் பண்ணுறானா இல்லை வெறுக்கிறானா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து கண்மணியை வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் கண்மணி பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தை தான் லவ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்விக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து கண்மணி யாருக்கும் தெரியாமல் தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் பேச்செல்லாம் அந்த வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க, நானே என்ன நிலைமையில் இருக்கேன்னு உனக்கு புரியும், அப்படி இருக்கவ நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து கண்மணி நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி வந்து சேதுபதி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கண்மணி வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்களாமே, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த சம்மந்தம் கண்மணிக்கு பிடிச்சிருக்கா, அவ மனசில் என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது நீங்கள் கேட்டிங்களான்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து சேதுபதி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து இதில் என்ன கேட்கணும், எங்கள் அப்பா பார்த்த மாப்பிள்ளையே தான் அவள் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி இருந்தாலும் நீங்கள் அவளை ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்னு சொல்லவும் சேதுபதி கோவமாயி அவளை யார் பின்னாடி சுத்த மாட்டா, யாரையும் காதலிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்துறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி நீங்கள் காதலிச்சிங்களா, இப்போ உங்கள் தங்கச்சி மட்டும் காதலிக்க மாட்டா நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான், என் தங்கச்சி யாரையும் காதலிக்க மாட்டா அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட போய் கண்மணியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனீங்களா, அங்கே வந்து கண்மணி கிட்ட யாராவது பேசுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆறுமுகமும் ஐயோ உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பயந்துக்கிட்டே யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்மணியை வந்து பார்த்துட்டு போன மாப்பிள்ளையை வந்து காமிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தப்பான கேரக்டராக இருக்காங்க. பொண்ணுங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரூமில் இருக்கிறதெல்லாம் கேமராவில் பார்க்குற ஒரு மோசமான கேரக்டராக அந்த மாப்பிள்ளை இருக்காங்க. கண்டிப்பாக வந்து கல்யாணம் வரைக்கும் போனாலுமே இந்த மாப்பிள்ளையோட கேரக்டரை கடைசியில் கண்டுபிடிச்சி கல்யாணத்தை நிறுத்தி ஆறுமுகத்தை தான் கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.